புன்னகை மட்டும் இல்ல, அழுகை வந்து நிஜமாலே நம்மளை வந்து நம்மளோட உள்ள போய் நம்மள ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசிக்க வைக்கும். அப்படி வந்து எனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் யோசிக்க வச்ச டார்லிங்லா, ஸ்வீட்டி கனெக்ட் அவங்க. ஸோ அக்ஷயா குட்டி பாப்பா வந்து ரொம்ப லவபிளான பர்சன். அதனால லவ் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம்ல லான்னு கூப்பிடுவோம். நான் கூப்பிடுவேன், நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்வீட் ஹார்ட், நீங்க இன்னைக்கு வந்து எனக்கு வந்து எப்படின்னா இந்த மொட்டுங்கிறது சின்ன குழந்தைங்களை டினோட் பண்றது, சில்ட்ரன் டினோட் பண்றது. அடுத்து கொஞ்சம் பூ வரும், அது வந்து கொஞ்சம் அடல்ட்டை நம்மளை டினோட் பண்றது. இவங்க எனக்கு இன்னைக்கு என்ன கத்து கொடுத்தாங்கன்னா, ஒரு அடல்ட்டா நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், நம்ம எமோஷன்ஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து சேனலைஸ் பண்ணுவோம். எங்கேயோ யார் மேலேயோ ஒரு கோவத்தை கொண்டு வந்து நம்ம காட்டும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு சைக்கிள் ஆஃப் செயின் மாதிரி ரியாக்ட் ஆகுது. திரும்ப அவங்க இன்னொரு தட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கோவமோ இல்லை ஒரு 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 ஹார்ஷ் எமோஷன் இருக்குன்னா, அதை நம்ம ஒரு அடல்ட்டா இருக்கும் பொழுது, ஒரு முதிர்ச்சி அடைந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும் போது அதை நம்ம வெளிப்படுத்துற விதம் வந்து நிஜமாலே நம்ம யோசிச்சு நம்ம அதை எந்த அளவுக்கு வந்து இதா இருக்கணுமோ. ஏன்னா அதுதான் டிஃபரன்ஷியேட்ஸ் பிட்வீன் அடல்ட்டும் சில்ட்ரன். பிகாஸ் சில்ட்ரன் கிட்ட இருந்து நம்ம நம்ம எப்படின்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல, ஓப்பன் யுவர் இயர்ஸ் டு லிசன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு சில்ட்ரன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து காது மட்டும் கேட்கணும், திறந்துக்கணும் கிடையாது, மைண்ட் ஓப்பன் பண்ணணும். நான் இந்த கொரியன் இது பார்க்கும்போது தான் வந்து எனக்கு இதுல சில விஷயங்கள் சில்ட்ரன் மாதிரி இவ்வளவு விஷயங்கள்லாம் பேச தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு, ஒரு சில விஷயங்கள். பட் இதுல எனக்கு இந்த பர்டிகுலர் சினாரியோல ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அந்த அந்த ஒரு ஹார்ட் எயில்மெண்ட்டை வந்து அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும். எனக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் நமக்கு இருக்கு, அது நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெர் ஒரு அற்புதமான ஒரு தோழர். அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஹியூமனா தான் வாழ்றாரு. நான் சொன்னேன்ல, ஒரு ஹியூமன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 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 ஹியூமன்னா எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு அவ்வளோ அன்பு கொடுக்கலாம். அண்ட் தென் அவங்க ஒரு பீஸ் ஆஃப் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. அண்ட் லைக் வாக் த்ரூ ஆஃப் லைஃப்ல வந்து இப்படி 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 வாழணும்யா அப்படின்ற மாதிரி ஒரு 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 லிவிங் ஒரு சில பேர்லாம் வச்சுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட லிவிங்கா இருக்கிற சோ மெனி டார்லிங் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அதுல ஜெர் இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் ஸோ நம்ம 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 அதாவது என்னன்னா, பெரிய விஷயம் செஞ்சுதான் நம்ம லைஃப்ல வந்து நம்ம லைஃப் திருப்பி போடணும், இல்ல நம்மளை யோசிக்க வைக்கணும் அப்படின்றதே கிடையாது. அவங்க நம்ம வாக் ஆஃப் லைஃப்ல எப்படியோ வருவாங்க, எப்படியோ நுழைவாங்க, நம்மள சில விஷயங்களை யோசிக்க வைப்பாங்க. அது நம்ம லைஃப் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வேற லெவல்ல உள்ள இருந்து ஒரு ஸ்பரிசத்தை கொடுக்கும் பாருங்களேன். இட் இஸ் so lovely lively. ஸோ நான் சொல்றது மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நான் என்னன்னா, ஒரு அடல்ட்டை நான் எப்படி இனி வாழ போறேன், என்னோட எமோஷன்ஸ் எப்படி சேனலைஸ் பண்ண போறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி